மக்களே, இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசினது நம்முடைய சிஎம் தளபதி விஜய் அவர்கள் தான் பேசினாரு. அவர் ஒரு 3 வகையான அறிவிப்புகள வெளியிட்டிருந்தாரு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னபூரணி சூப்பர் 6 அப்படிங்கிறது, அது வந்து இலவச சிலிண்டர் குடுக்கறத பத்தி. 2வது பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து எங்க வேணா இலவசமா பேருந்துல பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த அன்னபூரணி சூப்பர் 6 அப்படிங்கிற அறிவிப்பு வந்து 2027 பொங்கல்ல இருந்து கொண்டு வராங்க. இப்ப இது வந்து ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி நாங்க குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 சிலிண்டர் மட்டும் குடுக்குறோம். ஆனா அதுவும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 2,50,000 மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 4,000 கோடி நாங்க வருஷம் ஒதுக்குவோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணலாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புறநகர் மலைப்பகுதிகள்ல வந்து கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணலாம். சேம் டைம் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ், அரசு பேருந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து வயது வரம்பு இல்லாமல் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆண்களுக்கும் சில அறிவிப்புகள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்புகள்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னா, ஒரு திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும், டிவிகேல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் வந்து ஒரு சின்ன காமெடியான ஒரு வாக்குவாதம் போச்சு. என்ன அப்படின்னா, அவர் வந்து இத்தனை வருஷமா அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால டிவிகேல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி அங்க இருந்திருந்திருக்காரு. ஸோ அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு வார்த்தைகள திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க வேணா அந்த வீடியோ கூட கேட்டு வாங்களேன். கேட்டமா கூட்டணியில் மந்திரி சபை என்று கேட்டமா, கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை. மாறாக கேட்டமா கூட்டணியில் மந்திரி சபை என்று கேட்டமா, கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை. மாறாக முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள். அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. நீங்க வந்து முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. பேசு என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க அமைச்சர்? நீங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் கேட்டுட்டீங்களா? இதுதாங்க அந்த காமெடியாக அங்கே நடந்தது. அதாவது இவர் திரும்ப திரும்ப வார்த்தையை பேசுகிறதும், அவர் அதுக்கு வந்து எப்படிங்க நீங்கள் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க, இப்படியே போச்சுன்னா என்னங்க டைம் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி இவருக்கு கொந்தளிக்க, உடனே ஆதவர்ஜுனா எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு நீங்கள் கூட தான் காலையில் மானிய கோரிக்கை என்ன, அதை முதல்ல முன்னாடி வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு 4 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க. KN நேரு அவர் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. 4 நிமிஷம் பேசுனீங்க. அந்த 4 நிமிஷத்துலேயும் உங்கள் தலைவரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ நாங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்டோம் இல்லையா? ஸோ நீங்களும் கேளுங்க. எங்ககிட்ட அந்த பொறுமை இருக்கு இல்லையா? நீங்களும் அதை கேளுங்க. அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இந்த ஆட்சியில் தான் தனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவர் வெளிக்காட்டுறாரு. இதில் என்ன இருக்கு? ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே KN நேரு அமைதியாயிட்டாரு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேலேருந்து இன்னொரு பிரச்சனை, என் தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனையும் ஒரு புக்லெட்டா போட்டிருக்கேன். வெரி குட். 909 அடிப்படை பிரச்சனையே 909 இருக்கு. 50 அமைச்சர் ஒருத்தர் வந்து எந்திரிச்சாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா நான் வந்து 909 கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த 9 கோரிக்கைகளும் இது வரைக்கும் நிறைவேற்றப்படலை. 50 வருஷம் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் என்னுடைய மக்களுக்கு ஒரு சின்ன சுடுகாடு வசதி கூட செஞ்சு தரல. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த விதமான விஷயங்களும் அவங்க செஞ்சு தரல அப்படிங்கிறதையும் பதிவிட்டு இருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு அமைச்சருமே சொல்லியிருந்தாரு, திமுக ஆட்சியில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் செஞ்சு தரல, உசிலம்பட்டிங்கிற ஒரு ஊரே மேப்ல இருந்து காணாம போயிடும் போல இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து இது வரைக்கும் இந்த திமுக ஆட்சி வச்சிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா சொன்னாரு. அதுக்காக வந்து KN நேரு என்ஜி சண்டைலாம் போட்டாரு, வேலுவும் என்ஜி சண்டைலாம் போட்டாங்க. பட் இருந்துமே கூட அவங்க எங்களுடைய ஊரே காணாம போற அளவுக்கு, ஒரு ஊரே காணாம போகிற அளவுக்கு நீங்க திமுக ஆட்சியில் ஆட்சி நடத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையில ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் தான். அடுத்தது ராஜ்மோகன் எந்திரிச்சு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். ஏன்னா நாங்களாம் வந்து இன்னைக்கு வெளியே தெரியணும், அவங்க யாருமே வந்து வெளியே தெரியல. யார் பெற்ற பிள்ளைங்களோ
நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே சைடு கேப்பில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் ஒரு தேங்க்ஸை போட்டு இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பூஸ்டப் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள் யாரு பெற்ற பிள்ளைகளோ. இந்த சமூகத்தை பள்ளிக்கூடத்தின் உள்ளே அடுத்தது தாங்க ரொம்ப ஃபயர் மோடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மரிய வில்சன் இவர் வந்து என்ன சொன்னார்னா, நானும் ஸ்கூல் நடக்குங்க, நான் வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவும் அதாவது பள்ளி கல்வித்துறையிலேருந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து சாட்சி வேணும், ஆதாரம் வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றீங்களா. இங்கே நானே சாட்சியாக வந்து நிற்கிறேன், நான் வந்து இதை பற்றி பேசக்கூடாது, இது வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இதனால் நாளைக்கு எனக்கு வந்து நிறைய கேஸு கோர்ட்டுன்னு என்ன வந்தாலும் அதை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கேஸு போடுவாங்க, இருந்தாலும் நான் அதை பார்த்துக்கிறேன், ஏன்னா இதில் என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானுமே வந்து லஞ்சம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, யார் கேட்டாங்கங்கிற முதல் கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும், தேவைப்பட்டால் அதையும் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அதாவது போன வருஷம் பள்ளி கல்வித்துறைக்கு இவர் நடத்தின ஸ்கூலில் இருந்து காசு செலவு பண்ணியிருக்காரு, லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு வந்து வெளியே அன்பில் மகேஷ் இப்போ நிறையவே சவுண்டு கொடுத்துட்ருக்காரு, அப்போ கேஸை போடணும் கண்டிப்பாக அப்படின்னு. கேஸ் போட்டால் யார் மாட்டுவாங்கிற அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது, நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும்.